இத்தலத்தில் உப்பில்லாமல் செய்யப்படும் பதார்த்தங்கள் உள்ளே கோயிலுக்குள் சாப்பிடும்போது சுவையுடையதாகவும், கோயிலுக்கு வெளியே எடுத்து வந்து சாப்பிட்டால் உப்பில்லாமல் இருப்பதும் இந்த கோயிலில் உள்ள இன்றும் பக்தர்களால் அனுபவிக்கப்பட்டு வரும் அதிசயத்தக்க உண்மை. மேலும் மகாவிஷ்ணு விண்ணுலகில் இருந்து இத்தலத்தை விரும்பி இங்கு வந்து தோன்றியதால் இத்தலம் திருவிண்ணகரம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் பூமி தேவி துளசி வனத்தில் அவதரித்ததால் துளசி வனம் என்றும், மார்க்கண்டேயர் தவமிருந்து ஸ்ரீ பூமி தேவியை மகளாக பெற்று திருமாலுக்கு கன்னிகாதானம் செய்து வைத்ததால் மார்க்கண்டேய கஷேத்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில்ல திருப்பதியை போன்றே பெருமாளுக்கு தனி சுப்பிரபாதம் உள்ளது. அந்த சுப்பிரபாதத்தை கேட்டுக்கொண்டுதான் காலையில் பெருமாள் எழுந்தருளுகிறார். இந்த தலத்தோட பெருமைகளை பற்றி பார்த்தோன்னா,